எனக்கு என்டர்டெய்னிங் ஃபிலிம்ஸ் பண்ணுறது தான் எனக்கு உடன்பாடு சார். அதை ரொம்ப கரெக்டாக பண்ணணுன்றது தான். பட் இதெல்லாம் பண்ணால் தான் நான் அதை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். எதெல்லாம் பண்ணாதான்? இந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் எல்லாம் நான் பண்ணிகிட்டே என்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் நான் எனக்கு வந்து நான் ஜாலியாக பண்ணுற ஒரு விஷயத்த ஜாலியாக இன் சென்ஸ் காமெடி ஃபிலிம் மட்டும் இல்லை. ஒரு ஒரு நம்ம வீட்டு பிள்ளையாக இருக்கட்டும், ரஜினி முருகனாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஃபிலிம்ஸை என்னால் வந்து தொடர்ந்து அதுக்குள்ளே நிறைய புது புது எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணி, அதாவது அதில் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டோரியோட என்டர்டெய்னிங் ஃபிலிம் பண்ணலாம். ஸோ நான் இதெல்லாம் பண்ணால் தான் பண்ண முடியும். அதை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு சேலஞ்சஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது அதுதான் எனக்கே வந்து அடையாளப்படுத்துது. ஓ யூ கேன் டூ திஸ் அப்படிங்கிறத நான் இந்த மாதிரி கதைகள் எடுத்தால் தான். இப்போ நான் ராஜ்குமார் பெரியசாமியோட படம் SK21 இஸ் லைக் கம்ப்ளீட் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் மீ. நான் என்ன நீங்கள் அதில் பார்க்குறது கொஞ்சம் கம்மி இடமா தான் இருக்கும். எனக்கே ரொம்ப புதுசாக இருக்குது. இப்போ அந்த டீசரை பார்க்கும்பொழுது நானா இது அப்படி தான் இருக்காது. ஸோ அந்த கதைக்குள்ளே ஆனால் இது நான் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிற கதையை நான் அப்ரோச் பண்ணவே மாட்டேன் சார். அதை கேட்கும்பொழுது இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. ஆனால் என்னால் இதை புல் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்க கதைகளை தான் நான் அப்புறம் ட்ரை பண்ணுறேன். கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸியில் புக் பண்ணுங்க.